தீபா எங்க? ஹோம் மினிஸ்டர் கொலை பண்றதுக்கு பாம்பு வச்சிருச்சுன்னு அந்த பொண்ணு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. Hi Deepa. Hi. How are you? Fine. Hello அம்மா. அந்த போட்டோல இருக்கிறது என்னுடைய மகள் பாரதி. அவர் ஜேர்னலிஸ்ட் விஜய், என் வீட்டு மாப்பிள்ள. எங்க விஜய நரசிம்ம கொலை செய்யும் போது நீ அதை பார்த்துட்ட. நீ எங்க சாட்சி சொல்லியோன்னு பயந்துதான் அவனு உன்னை ஹோம் மினிஸ்டரோட கொலை முயற்சி கேஸ்ல மாட்டி விட்டாங்க. நாங்க நம்பிட்டோம். ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட வாதாடி உனக்கு பெயில் சாங்ஷன் பண்ண வச்சேன். அந்த காளிதாசன் நரசிம்மன் நம்ம 2 பேருக்குமே எதிரிங்கதான். அன்னைக்கே நான் சத்தியம் பண்ணி முடிவெடுத்தேன். விஜய் என் மகளையும் அநியாயமா கொண்ட அந்த அயோக்கியங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு. அவங்கள தூக்கு மடைக்கு அனுப்புற வரைக்கும் தூங்க மாட்டேன். கமிஷனர் சார், நீங்க எனக்கு செஞ்ச உதவிய இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன். இனிமே உங்களுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். நீயே போனாலும் கவலைப்பட மாட்டேன். Believe me. Thank you, Deep. ஹலோ ஹலோ, மிஸ் தீபா இருக்காங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு காளிதாசோட பர்த்டே. அந்த பர்த்டேக்கு ஊர்ல இருக்கிற முக்கியமான ரவுடிகள் எல்லாம் ஒண்ணா வருவாங்க. நீங்க பிடிக்கும்னு நினைக்கிற ரவுடி கூட வந்தாலும் வருவான். நீங்க உடனே போனா அவன் மாட்டுவான். ஓகே. நீ மடிப்பு அம்சா, அல்கோன்சா நீ மடிப்பு அம்சா, கொடுத்து பாரு ஒரு சான்ஸ், செய்வேன் நான் ரொமான்ஸ். அல்கோன்சா நீ மடிப்பு அம்சா, அல்கோன்சா நீ மடிப்பு அம்சா, கொடுத்து பாரு ஒரு சான்ஸ், செய்வேன் நான் ரொமான்ஸ். கலந்தத பார்ப்பு ரவள்ளி ஹீரா ரோஜா கோர்ப்பு அவர்களின் எல்லாம் நீ தாப்பு. காதல் குலாபி கண்ணே நீதான் தேனில் வந்து உன்னில் நான் தான் பேஷன் சோடு. நீயும் நின்னா பிகர்கள் எல்லாம் தீங்கோடு நன்னார் பண்ணு நீயே அம்மா ஓ ஜிம்மா. சிங்கன் லுக்ஸ் சுவாதி லிப்ஸ் ரம்யா கிருஷ்ண சூப்பர் ஹிட்ஸ் குஷ்பு கசம்மா. கொடுத்து பாரு ஒரு சான்ஸ், செய்வேன் நான் ரொமான்ஸ். அல்போன்சா நீ மடிப்பு அம்சா, அல்போன்சா நீ மடிப்பு அம்சா, கொடுத்து பாரு ஒரு சான்ஸ், செய்வேன் நான் ரொமான்ஸ்.
சொல்லுவான் சேட்டாவ. ஐஸ்வர்யா போல் அங்கம் இழுக்கும், சௌந்தர்யா போல் தங்கம் ஜொலிக்கும், சுஷ்மிதா போல செக்ஸி ஸ்மார்ட், உன் போல் பியூட்டி யாரம்மா, சூப்பர் பிகர் நீதான் அம்மா ஓஜம்மா. ஷில்பா தாபு சொனாலி பிந்தே ஓரங்கட்டு வனம் வந்தாலே என்னை கொஞ்சம்மா கொடுத்து பாரு ஒரு சான்ஸ், செய்வேன் நான் ரொமான்ஸ். ஏ அல்போன்சா நீ மதிப்பு அம்சா, ஏ அல்போன்சா நீ மதிப்பு அம்சா, கொடுத்து பாரு ஒரு சான்ஸ், செய்வேன் நான் ரொமான்ஸ். ஏ அல்போன்சா நீ மதிப்பு அம்ச, அல்போன்சா நீ மதிப்பு அம்ச, கொடுத்து பாரு ஒரு சான்ஸ், செய்வேன் நான் ரொமான்ஸ். தீபா, தீபா என் பேர் தீபா இல்ல ரூபா. தீபா என்ன வளர்ற? நான் உன்னோட ராஜா. நீ ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு வந்து உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இருந்து நான் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் தேடிட்டு இருக்கேன். நல்ல வேளை உன்னை இங்க பாத்துட்டேன். நீ என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறிய, என்ன மறந்துட்டியா தீபா? நான் தான் உன்னோட ராஜா. சொன்னேன் என் பேர் தீபா இல்ல ரூபான்னு. ஐம் சாரி. ராஜா, மனசுல காதல் இருந்தோம். இப்ப நான் இருக்கிற நிலைமையில உன்னை பார்த்தும் கூட உன்னை தெரியாதவ போல நடிச்சேன். என்ன மன்னிச்சுடு ராஜா. I love you ராஜா. I love you. பிரதர், நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் தீபாவோட கதையை முடிச்சிடலான்னு. ஆனா நீ கேட்கல. எவன் தலையெழுத்தவனாலும் நான் மாத்தி எழுதுவேன்னு சொன்னேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு பிளான் போட்டேன். அந்த கமிஷனரை சப்போர்ட் பண்ற ஹோம் மினிஸ்டர் செத்துருவா. அந்த குற்றத்துக்காக தீபா வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருப்பான்னு. இப்போ என்னாச்சு? ஹோம் மினிஸ்டரும் சாவுல, அந்த தீபாவும் வெளியே வந்துட்டா. பிரதர், அவ என்ன பிடிக்கிற வெறியோட இருக்கிறா. தீபா ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான்னா அந்த கமிஷனர் வேலையா தான் இருக்கும். தம்பி, தீபா மேல ஒரு கண்ணு வச்சுக்க. இப்ப அவ தலையெழுத்த நான் மாத்தி எழுதுறேன். அந்த காலம்புரை என்னன்னு சொன்னீங்க? MRF 1499. மேடம், நீங்க கேட்ட அட்ரஸ் ஆதித்யா நிலையம், டோர் நம்பர் 9, செகண்ட் லிங்க் ஸ்ட்ரீட், CIT காலனி, சென்னை 4. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். யார் மாணி?
டெலிபோன் கிளீன் செய்யறதுக்காக வந்தேன். அனிக தேங்க்யூ சார். வணக்கண்ண. எப்படி இருக்க? நீங்க இருக்கும்போது எனக்கு என்னண்ண? தீபாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? உட்கார்றா. இப்போ அவ ஜெயில இல்லண்ண. அவ ஜெயில விட்டு வெளியே வந்துட்டான்னு நரசிம்ம சொன்னான். அவ வெளியே வந்ததுக்கு யாரு காரணம் உனக்கு தெரியுமா? அதானே அந்த கமிஷனர். அவன் தான் தீபாவை வெளியே கொண்டு வந்தது. அதுவும் இல்லாம அவளை கராத்தே பாக்ஸிங் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டான். அவங்கள சும்மா விட்டு வைக்கிறதே நமக்கு தான் ஆபத்து. நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா நேரம் பார்த்து அவங்க 2 பேரும் உங்களுக்கு எதிராக சதி பண்றது நிச்சயம். அவங்க மட்டும் இல்ல, நம்ம கிட்ட கை நீட்டு காசு வாங்கின எச்சன் நாங்க கூட நமக்கு எதிராக சதி பண்றாங்க. அதை விட நீ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. எந்த பயல இந்த காளிதாசோட மயிரை கூட புடுங்க முடியாது. ஆனா ஒரு தப்பு நடந்துருச்சு. அந்த விஜய போட்டு தள்ள அன்னைக்கு நெகட்டிவ் சீன் கொடுத்திருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நீங்க எந்த நெகட்டிவ்ஸ் சொல்றீங்க? அதான்டா, நான் மந்திரியை கொலை பண்ணது அந்த விஜய் போட்டோ எடுத்து அதை பத்திரிகையில போட போறேன்னு துள்ளிக்கிட்டு இருந்தான். அந்த நெகட்டிவ்ஸ் நாங்க எப்படி இல்லாம கேட்டு பார்த்தோம், அவன் கொடுக்கல. அதான் நம்ம நரசிம்ம அவனை கொன்னுட்டான். இப்ப அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? தெரியலடா. அன்னைக்கு விஜய் வீடு பூரா நாங்க தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஒருவேளை அது பிரஸ்ல கூட இருக்கலாம். நீ உடனே போய் அந்த பிரஸ் முழுக்க தேடி பாரு. அந்த நெகட்டிவ்ஸ் எப்படியாவது என் கைக்கு கிடைச்சே ஆகணும். இல்லைன்னா நாம யாரும் தப்பிக்க முடியாது. மரியாதை நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துரு. நெகட்டிவ்ஸ் வேணுமா?